Hi guys. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் கதை பிறந்த கதை. முன்னொரு காலத்தில் அரசர் ஒருவர் மிகுந்த பராக்கிரமசாலியாக விளங்கினார். அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். மூவரும் கல்வியை மிகவும் வெறுத்தனர். இளவரசர்களுக்குரிய எந்த தகுதியையும் வளர்த்து கொள்ளாமல் சதா சர்வ காலமும் விருந்து, கேளிகை, வேடிக்கை, விளையாட்டு என காலம் கழித்தனர். பாடம் கற்றுத்தர வரும் ஆசிரியரையும் கிண்டல் செய்து விரட்டிவிட்டனர். இதனால் ஒருவரும் அவர்களுக்கு பாடம் சொல்லித்தர முன்வரவில்லை. இதை கண்ணுற்ற மன்னர் சான்றோர்களையும் அறிஞர் பெருமக்களையும் அழைத்து இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று கேட்டார். அவர்களுள் ஒருவரே விஷ்ணு சர்மா எனும் அறிஞராவார். அவர் குருகுல கல்வி போன்று இல்லாமல் அரண்மனையை ஒட்டிய தோட்டம் ஒன்றில் இருந்த பெரிய மரத்தின் நிழலுக்கு இளவரசர்கள் மூவரையும் அழைத்துச் சென்று கதைகள் பல சொல்ல ஆரம்பித்தார். அதுவரை கதைகளையே கேட்டறியாத அம்மூன்று இளவரசர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் அவர் கூறிய கதைகளை கேட்க ஆரம்பித்தனர். அவர் கூறிய கதைகளில் பெரும்பாலும் விலங்குகளே கதாபாத்திரங்களாக இருந்தன. ஆனால் உண்மையில் அவை கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றை போதிப்பவைகளாக இருந்தன. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவைகளாக விளங்கும் பொறுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பெருந்தன்மை, திறமை ஆகிய 5 நற்குணங்களையும் விஷ்ணு சர்மா கூறிய கதைகள் விளக்கியதால் அவை பஞ்சதந்திர கதைகள் என்று அழைக்கப்பட்டன. இக்கதைகள் தான் இன்று வரை சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் படித்து பயன்பெறுகின்றனர். நன்றி.